பாமக, அதிமுக கூட்டணி சேரப்போகிறது. எப்படி நம்ம யாருமே எதிர்பார்க்காத சமயத்தில் அதிமுக, பிஜேபி கூட்டணி உருவாகி இப்போ போய்கொண்டு இருக்கோம். அதே மாதிரி பாமக அதுக்கப்புறமா அதிமுக கூட்டணி மீண்டும் இணைய போகிறது. ஜூலை 8ஆம் தேதி இதுக்கான அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கதையை இருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது இப்போ பாமக எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ திமுக பாமக வலை வீசி கொண்டு இருக்கு. எப்படியாவது பாமக திமுகவில் இணைத்து விட வேண்டும் அப்படி சொல்லி போராடி கொண்டு இருக்கு. அதுக்கான மிக முக்கியமான காரணம், போன டைம் வட மாவட்டத்தில் திமுகவோட வாக்கு சதவீதம் ரொம்ப 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 கம்மி. 67 தொகுதியில் 47 தொகுதி தோல்வியை மட்டும்தான் பெற்றது. மீதி தொகுதியில் தான் வெற்றி பெற்றது. இதனால் திமுகவுக்கு பலவீனம் வட மாவட்டமாக இருந்தது. அந்த பலவீனம் தொடரக்கூடாது. அதனால வட மாவட்டத்தில் நாம் ஸ்ட்ராங்காக வேண்டும். நாம் ஸ்ட்ராங்காக வேண்டும்னா அந்த இடத்துல பாமக இருக்க வேண்டும், நம்ம கூட கூட்டணியில் இருக்க வேண்டும். அப்படிங்கிற விஷயத்துக்காக பாமக கூட்டணியில் இழுப்பதற்கு திமுக பயங்கரமான பிளான் இப்போ வரைக்கும் போட்டுக்கொண்டு இருக்கிறது. ஸோ பாமக திமுக கூட கூட்டணியில் வந்தால் விசிக போனால் கூட பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு திமுக விட்டது. அதனால் தொடர்ந்து பாமகவை டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் பிஜேபி தலைமைக்கு தெரிய போய் ஸோ பிஜேபி அதிரடியாக இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தி விடலாம். அதாவது பாமக கூட்டணியை உறுதிப்படுத்தி விடலாம். அப்படி இல்லைன்னா பாமக திமுகவோட கூட்டணி போயிடும். அதனால் அந்த ஒரு விஷயத்தை சீக்கிரமாக பண்ண ஆரம்பிக்க போகிறார்கள். எஸ், வரும் ஜூலை 8ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் மீண்டும் தமிழகம் வர இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருவதற்கான நிறைய காரணங்கள் இருக்கு. முதல் முக்கியமான காரணம் தொகுதி பங்கீடு. அதாவது மதுரையில் நடந்த ஒரு ஈவெண்ட்ல அமித்ஷா அவர்கள் நாங்கள் 50 தொகுதியில் போட்டியிடுவோம், அதிமுக மற்ற தொகுதியில் போட்டியிடும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க. அது பெரிய சர்ச்சையான விஷயமா மாறியது. ஸோ இப்போ பிஜேபி எத்தனை தொகுதியில் போட்டியிட போகிறது அப்படிங்கிற ஒரு ஆலோசனைக்காக அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வராங்க. அதை தொடர்ந்து அமித்ஷாவை பார்க்க டிடிவி தினகரன் அதுக்கப்புறமா ஓ பன்னீர்செல்வம் இவங்க 2 பேருமே அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆனால் அது கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்கப்புறமா தான் ரொம்ப முக்கியமான விஷயம், அமித்ஷாவை அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாமக ராமதாஸ் ஐயா அவர்களும் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அமித்ஷா அவர்களோட தலைமையில் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சந்திப்பின் முடிவில் கூட்டணி உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் பழைய கூட்டணி, அதாவது பிஜேபி, பாமக, அதிமுக கூட்டணி இந்த இடத்துல உறுதியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. ஜூலை 8ஆம் தேதி இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. திமுக போட்ட வலையில் பாமகவை விழாமல் பிஜேபி இப்போ இழுத்து பிடித்து கொண்டு வருகிறது. ஸோ இப்போ அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் ராமதாஸ் ஐயா அவர்களும் மீண்டும் எப்போ சேருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இந்த கூட்டணி உருவாகிட்டு அப்புறமா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், மீண்டுமே தமிழகத்தில் பிஜேபி, அதிமுக, பாமக, தேமுதிக கூட்டணி உருவானால் அது இந்த கூட்டணிக்கு பிஜேபி, அதிமுக கூட்டணிக்கு பலமாக இருக்குமா இல்லை பலவீனமாக இருக்குமா? இந்த கூட்டணி மூலமாக திமுகவை தோற்கடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.